ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக் டைம் ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம அதிகமாக மண்டையை பிச்சுக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களுக்கு என்ன மாதிரி பிரேக் டைமுக்கு ஸ்நாக் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கணும். டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துலலாம் பண்ணிடணும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். இது எல்லாத்த விட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான இந்த ப்ரோட்டீன் பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, பெருசாக வந்துட்டு எதுவும் நம்ம வெளியிலேருந்துலாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள நார்மல் வெஜிடபிள்ஸே போதும். கூடவே பார்த்திங்கன்னா, நம்ம அஞ்சரைப்பெட்டியில் உள்ள மசாலா பொருட்கள் போதும். இதை மட்டும் வச்சுமே நம்ம சூப்பராக வந்துட்டு டேஸ்டியாக வந்துட்டு இந்த ஸ்நாக்கை பண்ண முடியும். நான் இன்றைக்கி கேரட்டு, குடமிளகா, அதுக்கப்புறமா வந்துட்டு கூட கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பன்னீர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு காளான், அப்படி இல்லைன்னா வந்து சோயா சங்க்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்துட்டு இதிலே பாயில்டு எக் கூட நம்ம போட்டு செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இந்த சிக்கன் வச்சு தான் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 1 கப்பு அளவுக்கு நம்ம சிக்கன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க 1/4 கப்பு வந்துட்டு கேரட்டு, 1/4 கப்பு வந்துட்டு இந்த மாதிரி கேப்சிகம், அதுக்கப்புறமா வந்துட்டு 1/4 கப்பு அளவுக்கு வந்துட்டு பொடுசாக கட் பண்ணின வெங்காயம், அதையுமே வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காய்கறி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். பசங்க வந்து எவ்வளோ தூரம் காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து 1ஓ 2ஓ வந்துட்டு பச்சை மிளகாயும் பொடுசாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் நல்லா கட் பண்ணி பொடுசாக எடுத்துக்கணும். பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு தேவையான கேரட்டு, கேப்சிகம், வெங்காயம், கொரியாண்டர், சில்லி இதெல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு சிக்கன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இல்லை வந்துட்டு பிளெண்டரோ உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதில் கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணினா போதும், அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த டைமில் ஒரு பேனில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூனு இல்லைனா 1/4 டீஸ்பூன் இந்த மாதிரி கூட போதும். இது நல்லா வந்துட்டு மெல்ட் ஆன உடனேயுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பேனில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன்லேருந்தே வந்துட்டு தண்ணி நிறைய ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியிலே வந்துட்டு சிக்கன் நல்லா வந்துட்டு வேக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு வெந்து வந்துடும். இது நல்லா ஒரு 75% சிக்கன் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/4 கப்பு ஆனியன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1/4 கப்பு கேரட்டை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கப்பு கேப்சிகம், கூடவே கட் பண்ண சில்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிகனோ, சால்ட் வந்து தேவையான அளவுக்கு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு அந்த கரண்டியை வச்சே கொஞ்சம் வந்துட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். ஆல்ரெடி வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு 75% குக் ஆகிருந்துச்சு. இப்போ பேலன்ஸும் வந்துட்டு இந்த டைமில் நல்லா குக் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி கிடச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு பிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பல்ஸில் வந்துட்டு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லா பூவாக கிடச்சிரும். அப்படியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். நம்ம அந்த மாதிரி மிக்சியில் பொடிச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிச்சு போட்டோன்னா நமக்கு மேனுவலாக வந்துட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ நல்லா வந்துட்டு இந்த உப்பு, காரம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பைண்ட் ஆகிடுச்சு. இதை வந்து அழகாக வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா ஃபார்ம் பண்ணிக்கணும். இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த தண்ணியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா ஒரு வந்து ஈரப்பசையாக இருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம அழகாக வந்துட்டு ஷேப் பண்ணிக்கலாம். எக்காரணம் கொண்டும் தண்ணியோ ஆயிலோ எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 7 வந்துட்டு பிரெட் ரோல் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி குவான்டிட்டியில் போடும்போது கிடைக்கும். இன்னொரு பவுலில் ஒரே ஒரு எக்கு மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸோட அந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு ட்ரை பேனில் வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க
அழகாக வந்து பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணியும் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பட் இந்த ரெசிபிக்கு வந்துட்டு அந்த சைட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஃப்ளாட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு. ப்ரெட்டோட ஒரு எட்ஜில் மட்டும் நல்லா வந்துட்டு அந்த எக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்துட்டு அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த டம்ப்ளிங்ஸை உள்ளே வச்சுட்டு இந்த ப்ரெட்டை அப்படியே ரோல் பண்ணிட்டு போய் அந்த எக்கில் போய் அந்த எட்ஜில் போய் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ அழகாக வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட வந்துட்டு டக்குன்னு பண்ண முடியும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த எட்ஜி வந்து பிரிஞ்சே வராது. நல்லா அழகாக வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையுமே இதே மெத்தடில் சைட்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த எக்கை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரை மட்டும் பண்ணி பசங்களுக்கு எடுத்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். அப்படியும் பண்ண முடியும். ஆனால் மொதல் நாள் மட்டும் ஸ்டோர் பண்ணுங்கள், ரொம்பலாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட் ரோல்ஸையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை வந்துட்டு நம்ம செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. டைரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி பிரெட் ரோல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்த உடனேமே நம்ம வந்துட்டு டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு பசங்க கூட டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஃபில்லிங்ஸும் இந்த ப்ரெட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கூட அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இது பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கும். அயன் வெசல்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஆயிலே வந்துட்டு நான்ஸ்டிக் மாதிரி சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுத்துரும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ எல்லா பிரெட் ரோல்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அயன் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அழகாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பிரெட் ரோலை வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு லைட்டாக லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெளியில் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்துட்டு நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோல் பண்ணி விட்டாலே வந்துட்டு உருண்டு அழகாக ஃப்ரை ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு பட்டரில் கூட டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அதுவும் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்மளோட பிரெட் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸை அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள க்ரீன் சட்னி இந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி அதுலேயும் தொட்டு சாப்பிடலாம். கடையில் கண்டதையும் காசு கொடுத்து வாங்கி பசங்களோட உடம்பையும் கெடுத்து நம்மளோட பணத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ணி கொடுத்து பசங்களை ஹாப்பியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரெட் ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.